தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்தணும். அவங்களுக்கான நியாயமான இன்னைக்கு திமுக 22% மேல ஓட் பேங்க் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் திருப்பியும் சொல்றேன், பிசிகேக்கு கிட்டத்தட்ட தலித் சகோதரர்கள் 1,20,00,000 பேர் இருக்காங்க. அப்போ 1,20,00,000 பேருக்கான ஒரு பிரதிநிதியா வந்து இன்னைக்கு தலித் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியா 40 வருஷமா உழைச்ச இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் திருமானனுக்கு 6 தொகுதினா இங்க எங்க சமூக நீதி இருக்கு? தலித் மக்களுடைய பிரதிநிதியாளர்களுக்கு 6 தொகுதி கொடுத்தா எங்க சமூக நீதி இருக்கு? கம்யூனிஸ்ட் சோழர்கள் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும்பாலும் 70% தொழிலாளர்கள் ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிற்கிறாங்க. இது வரைக்கும் திமுக தொழிலாளர்கள் பிரச்சனைனா போராடினது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு 6 தொகுதி. முஸ்லீம் மக்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும். அப்போ சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய 12% கிறிஸ்துவ தோழர்கள், இஸ்லாமிய சோழர்கள் 12% மக்களுக்கு எத்தனை தொகுதி? 2 தொகுதி. அப்போ திமுகவுடைய சமூக நீதி வந்து கூட்டணியிலே கிடையாது. தன்னுடைய அதிகாரத்தை வந்து வெறும் பணம் பலத்தை, என்கிட்ட பணம் இருக்கு உங்ககிட்ட பணம் இல்லை, எங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியே ஒரு சமூக நீதி இல்லாத கூட்டணி. இந்த கூட்டணியுடைய வலு வந்து தொண்டர்கள் வந்து திமுகவுடைய 4.5 வருஷத்துடைய நிர்வாக கோளாறு இல்லை, அவமானம். திமுகவுடைய அவமானம். நான் ஓப்பனா சொல்றேன், கம்யூனிஸ்ட் தோழர் சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டார். வாசுகி அம்மா மேல டாஸ்மாக் போராட்டத்துல எஃப்ஐஆர் போட்டு கைது செஞ்சாங்க. இதெல்லாம் இந்த கட்சியில, இந்த திமுக காலத்துல நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் தொண்டர்களுக்கு தெரியும். இதனாலேயே வந்து தொண்டர்களுடைய பார்வை வேற இருக்கு, அங்க இருக்க கட்சி தலைவர்களுடைய பார்வை இருக்கு. அதோடைய முன்னேற்றம் தான் டிவிகேவுடைய மிகப்பெரிய முன்னேற்றமா நான் பாக்குறேன்.